ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சென்டென்ஸை அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸாக நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். அதாவது ஐ சிங் எ சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இதுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தோம். இதையே நம்ம வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸு அப்படியே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதே அஃபர்மேட்டிவில் ஐ சிங் எ சாங் அப்படின்னு வந்துச்சு. இந்த இடத்துல ஐ டோன்ட் சிங் எ சாங் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எழுதலாம். அதே மாதிரி ப்ளூரல்னால் வி டோன்ட் சிங் எ சாங் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் பர்சன் அப்படின்னா, செகண்ட் பர்சன்னா யார்? நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்ன சொன்னால் யூ டோன்ட் சிங் அ சாங் அப்படின்னு சொல்லணும். அதே ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் சிங் அ சாங் அப்படின்னு சொல்லணும். ஓகே. தேர்ட் பர்சனில் பார்த்தீங்கன்னா, தேர்ட் பர்சனாக யார் அப்படின்னா, ஐ நானும் செகண்ட் பர்சன் நீங்களும் சேர்ந்து இன்னொருத்தவங்கள பேசுகிறோம், மூணாவதாக ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம். அவங்க தான் தேர்ட் பர்சன். இவங்களோட சப்ஜெக்ட்ஸ், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே வரும். இதில் ஹீ டசன்ட் சிங் அ சாங் அப்படி சொல்லணும். அதே மாதிரி ஷீ டசன்ட் சிங் அ சாங் அப்படி சொல்லணும். அதே மாதிரி இட் டசன்ட் சிங் அ சாங் அப்படி சொல்லணும். அதே ப்ளூரல் ஃபார்ம்னா தே டோன்ட் சிங் அ சாங் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் வேறு சென்டென்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.